ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்து நீ நலமாக வாழ வேண்டும் என்று நினைத்து வரும் உன் அப்பனை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரை வரப்போவது யார் தெரியுமா? நீ விரும்பும் உறவா அல்லது புதிய உறவா என்றுதானே நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் நீ ஓடும் இடம் எல்லாம் துன்பம் கஷ்டம் என்று உன்னை நிழல் போல துரத்தி கொண்டே வருகின்றது. நீ எண்ணிய காலங்கள் எல்லாம் இப்பொழுது கடந்த காலமாக போக போகிறது என் பிள்ளையே, என் தங்கமே. வெளிச்சங்கள் என்று நிகழ்காலத்தில் வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ ஒரு பேரொளி போல நீ ஜெயிக்கப் போகின்றாய் உன் அப்பன் துணையில். நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுப்பாய்? நீ சந்தித்த துன்பங்களையா, நம்பி ஏமாந்த மனிதர்களையா, சூழ்நிலையா என அனைத்தும் சேர்ந்து உன்னை சூறாவளி போல சூழும்போது அதற்கு எதிராக நீ நின்று போராடி மேலோங்கி நிற்பாய் என் தங்கமே. என்னுடைய குழந்தையின் மனதைரியத்தை எத்தகையது என்று மற்றவர்கள் பேசுவார்கள். உன்னை மற்றவர்கள் உனக்கான வார்த்தைகளை அம்பு போல உன் மனதை காயப்படுத்தும் பொழுது கூட நீ எதையும் தலைக்கெடுத்து கொள்ளாமல் தலை தூக்கி நின்று நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என் தங்கமே. உன்னை வெற்றி பெறுவதற்காக உன் அப்பன் நான் உனக்கு கொடுத்ததுதான் அன்பு என் தங்கமே. நீ எதை தானம் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய தானம் நிதானம்தான் பிள்ளையே. அதை மட்டும் நீ உன்னது பழக்க வழக்கங்களில் வளர்த்து கொள்ள முயற்சி செய் என் குழந்தையே. உன் அப்பனை நீ அனுதினமும் வணங்குவது போல பிறரிடமும் அன்பாக இரு என் தங்கமே. அன்பு என்பது ஒன்றும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம் கிடையாது என்றுதானே நான் நினைக்கின்றேன். அன்புதானே வாழும் வரை நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு காட்டுவது நல்லதுதான் என் தங்கமே. நீ செய்த உதவிகளும் நீ செய்த தான தர்மங்களும் உன்னை நிச்சயமாக ஒரு கால வினாடியில் உனக்கு உதவியாக வந்து சேரும் என் தங்கமே. எதற்காகவும் நீ துவண்டு போய்விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனைத்தையும் துளைத்து விட்டாய் என்று துவண்டு போய்விடாதே என் தங்கமே. நான் இருக்கின்றேன் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கை இனி உனக்கென்று மிக பெரியதாக நான் அமைத்து கொடுப்பேன். நான் மட்டும் அமைத்து கொடுப்பேன். இனி இப்பொழுது விரும்பும் உறவுதான் உன்னுடைய கடைசி வரை வரப்போகின்றது. உனக்கு துணையாக உன் சுக துக்கங்களில் கலந்து உன்னை புரிந்து கொண்டு உனக்கென்று நிற்கப் போகும் உறவும் அதுதான் என் தங்கமே. ஆனால் உனக்கு புதிய உறவாக உன் அப்பன் நானே உன்னுடன் இருக்க போகின்றேன். உனக்கு துணையாக இருக்க போகின்றேன். உன் கஷ்டங்களை தீர்த்து சந்தோஷத்தை அதிகரித்து உனக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்துதான் நான் இருக்கின்றேன். நீ மனதார நேசித்து கொண்டிருக்கின்றாய். அந்த உறவிடம் நான் சேர வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தனைகளை செய்திருக்கிறாய். உன் மனதில் தோன்றும் அது உண்மைதான் என் தங்கமே. உன்னிடம் கடைசி வரை வரும் உறவு இதுதான் என்பதை மனதில் வைத்துக்கொள். நிச்சயம் உன்னுடைய பிரார்த்தனைகளை கேட்டுவிட்டேன். எனக்கு அனைத்தும் புரிந்து விட்டது. உன் மனதில் இருக்கும் பாரங்களை உன் அப்பன்
தெளிவாக புரிந்து கொண்டேன் என் குழந்தையே. எதற்காகவும் கவலை கொள்ளாதே. அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றி உனக்காக கொடுப்பேன் என் தங்கமே. இப்பொழுது உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துவிட்டு உனக்கு தீர்வை கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் ஓடோடி வந்திருக்கின்றேன். இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ அந்த உறவால் உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் பல சந்தோஷங்களையும் காண போகின்றாய். மகிழ்ச்சி மழையில் நனைய தயாராக இருந்து கொள் என் தங்கமே. அந்த உறவு உன்னை சந்திக்கும் வரப்போகின்றது. அந்த காலம் இப்பொழுது ஆகிவிட்டது. நீ மிதந்த அளவிற்கு அற்புதமாக ஜொலிக்க வேண்டும். அந்த நிமிடம் நீ மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் ஜொலிக்க வேண்டும் என் தங்கமே. என்னுடைய குழந்தையின் சிரிப்பு ஒன்று மட்டுமே போதும். இதை அனைத்தையும் விட என் குழந்தையின் முகவாட்டம் மட்டும் இல்லாமல் புன்னகையின் மூலம் என் குழந்தையின் முகம் பிரகாசமான ஒளி போன்று இருக்கும். அனைவரையும் நிச்சயமாக என் குழந்தை கவர்ந்துவிடும் அந்த புன்னகையின் மூலம். என் குழந்தை எப்பொழுதும் அழகாகவும் நல்ல மனதோடும் மனம் நிறைவாக இருப்பார். நீ எதிர்பார்க்கும் அனைத்தும் என் குழந்தையிடம் நிறைந்து இருக்கும். கருணை, அன்பு, பாசம், உதவி செய்யும் குணம் அனைத்தும் இருக்கும். எப்பேற்பட்ட என் குழந்தையின் வாழ்க்கை சிறக்க உன் அப்பன் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்கமே. நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இனி உன் வாழ்க்கையில் கண்ணீர் என்றால் என்னவென்று ஆகட்டும். ஆனால் நீ அழுவது மட்டும் ஆகக்கூடாது. உன் வருத்தமாக மட்டும் இருக்கக்கூடாது. நீ செல்லும் இடம் எல்லாம் நான் இருப்பேன். உனக்கு துணையாக நான் வருவேன். உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் என்னிடம் பிரார்த்தனை மூலம் சொல்லிவிடு. அனைத்தையும் உன் அப்பன் உனக்கு நல்லபடியாக உன் பிரார்த்தனையை நிறைவு செய்து உனக்கு ஆசைகளையும் நிறைவு செய்து உன் புன்னகையை பார்க்க காத்திருக்கும் இந்த அப்பனை ஏமாற்றி விடாதே என் குழந்தையே. என் குழந்தையின் நலமும் வளமும் இந்த அப்பனின் ஆயுளை அதிகரிக்கும். நான் உனக்கு செய்யும் ஒவ்வொன்றும் எனக்கான கடமை என்று மட்டும் இல்லாமல் உனக்கான நல்லதாகவும் தான் இருக்கும் என் தங்கமே. உன்னை நான் தேடி வரும் ஒவ்வொரு நாளும், உனக்கான செய்தியை கொண்டு வரும் ஒவ்வொரு நாளும் நீ இதை பார்த்து பயனடைந்து விடமாட்டாயா? நீ இதை கேட்டு அனைத்தையும் உன் மனதில் புரிந்து கொண்டு உன் மனதில் அனைத்தையும் அடக்கி வைத்து எப்பொழுது எது தேவை, எதற்காக இதை என் அப்பன் என்னிடம் கூறினார் என்பதையெல்லாம் ஆராயுவாய். அதை நீ முழுமையாக தெரிந்து புரிந்து கொள்ளுவாய் என்று கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். நீயோ ஏதோ பார்த்தோம் ஏதோ கேட்டோம் என்று மட்டும் அலட்சியமாக விட்டுவிடாதே. உனக்கானது என்றால் உன் மனம் உள்ளம் அனைத்தும் ஒரு நிலையாகி அதை கேட்குமாறு ஆகிவிடும். எதிர்மறை சக்திகளின் காரணமாக கேட்கவில்லை என்றாலும் நீ உன் மனதை ஒருநிலைப்படுத்தி நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை ஒருமிதப்படுத்தி கேட்டாயானால் அது உனக்கானதா என்பது உன் மனது சொல்லிவிடும். அதை கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கான வழிகளை சரியாக செய்து கொண்டிரு. நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். அனைத்தையும் பார்த்து கொள்வோம். அனைத்தையும் உன்னிடம் வந்து ஒப்படைப்பேன். கவலை கொள்ளாதே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.